வந்து நான் பார்த்தா எனக்கு இது வந்து ஒரு குடும்ப திருவிழா மாதிரி தான் இருக்கு. இவங்கெல்லாம் ஏதோ வேற வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்ற ஒரு ஃபீலே வரல. எங்கேயுமே வந்து யாரோட புகைப்படம் பார்த்தாலுமே இவங்கெல்லாம் எனக்கு தெரியல. இதெல்லாம் நம்ம படிச்சு வந்திருக்கோமா, தமிழ்னா இவ்வளோ இருக்கா. நான் ஒரு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். நம்ம எந்த இனத்தா இருந்தாலும் தமிழர் தான் தமிழ்நாட்டை நாடணும். அந்த கருத்தை வந்து அவர் முன்வைக்கிறாரு. எல்லா மக்களையும் தாயா பிள்ளையா நாங்கள் வச்சுதான் இருக்கோம். எந்த ஒரு ஜாதி இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு கிடையாது. நாம் தமிழருக்கு கிடையாது. எல்லா ஜாதியும் ஒன்றா ஆக்கிட்டோம், நாம் தமிழர் ஆக்கிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீய பத்த வச்சார். அக்னி குஞ்சொன்று கண்டது, அது அங்கு ஒரு காட்டில் கொண்டிட வைத்தேன்ற மாதிரி தீய பத்த வைத்திருக்காரு. சுற்றுச்சூழல் பாசரே வேற கட்சிக்காரன் வச்சிருக்கிறது, அது வந்து சுற்றுச்சூழல் அணி சனி. ஆனா இங்க இருக்கிறது உண்மையான சுற்றுச்சூழல் பாசறை. எங்களை பார்த்து தான் அவங்க வந்து சுற்றுச்சூழல் அணியை ஆரம்பிச்சாங்க. புதுசா வர கட்சிகள் எல்லாமே சுற்றுச்சூழல்களை வார்த்தை என்னன்னு தன்னெழுச்சியா வந்துருக்க அந்த மக்களுக்கும் இந்த ஒரு மாநாடு ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோட இருக்குமாறு எங்கள் அண்ணன் சீமான் வந்து எங்களுக்கு தெரிவிச்சிருக்காரு, எப்படி பாதுகாப்போட இருக்கணும். டிஎம்கே போல ஏடிஎம்கே போல வந்து தன்னுடைய எம்எல்ஏ எம்பி அவங்கள யாரும் இந்த இடத்துல வந்து முன்னிறுத்தி இந்த இடத்துல வந்து அமைக்கப்படலை. முன்னோர்களுடைய அந்த அவங்க வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி இந்த இடத்துல மாண்டு போயிருக்காங்க. நான் சங்கரன்கோயிலேருந்து வந்திருக்கேன், தென்காசி டிஸ்ட்ரிக்கு. ஸோ இது வரைக்கும் மாநாடு, கட்சி, அரசியல் அப்படின்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு ஒரு குரூப் இருப்பாங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் இருந்தவ தான் நான். அரசியல் பிடிக்காதுங்கோமே, ஆனால் மக்கள் எல்லாம் வாழ்கிறது, எல்லாம் நம்மளோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணுறதே இந்த ஒரு அரசியல் தான் அப்படின்றது எனக்கு புரிய வச்சதே சீமான் அண்ணா தான். அவங்கள பற்றி எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது. இப்போ ஒரு சின்ன பையன்ட்ட, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பையன்ட்ட கேட்குறேன், சீமான் அண்ணா யாருடா அப்படின்னா, இந்த கத்திட்டே இருப்பாங்கல்ல அவங்க தான் சீமானா அப்படின்றாங்க. ஸோ இன்னும் இப்படி ஒரு தாட்டு சின்ன பையனு கூட கத்திக்கிட்டே இருப்பாங்கன்ற அளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்றது அப்போ வந்து அந்த ஒரு படி தான் சீமானை பற்றி எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் என் வீட்டுக்காரர் டெய்லி மார்னிங்கு ஈவினிங்கு ஸோ எப்போ நம்ம நைட்டு தூங்கும்போது எப்போ நாளுமேவும் சீமா அண்ணனோட பேச்சையே கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி கேட்டு தான் நிறையா விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது என்னன்னா, இப்போ மாநாடுன்னு சொல்லிட்டோம், இதை வந்து நான் பார்த்தா எனக்கு இது வந்து ஒரு குடும்ப திருவிழா மாதிரி தான் இருக்கு. இந்த வர்றவங்க பார்க்குறவங்க இவங்கெல்லாம் ஏதோ வேற வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்ற ஒரு ஃபீலே வரல. எப்படி வந்து ஒரு குடும்பத்துல வந்து அண்ணன் தம்பி அக்கா எல்லாரும் வருவோன்னு இருக்குமோ அந்த மாதிரி தான் வருது. இப்போ மாநாடுனா மொத்தமா பெஞ்சு சேரு எல்லாம் போட்டுருவாங்க. இங்க வந்து பார்த்தா ப்ராப்பரா இந்த ஊருக்கு இவ்வளவுதான், இவ்வளோ கம்பார்ட்மெண்ட்னு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேயுமே வந்து யாரோட புகைப்படம் பார்த்தாலுமே இவங்கெல்லாம் எனக்கு தெரியல. இதெல்லாம் நம்ம படிச்சு வந்திருக்கோமா, தமிழ்னா இவ்வளோ இருக்கா அப்படின்றத எங்க பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். உண்மையிலே இங்க வந்தது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னொரு விஷயம், வேற கட்சி மாநாடு இந்த கட்சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, ரெண்டு விஷயம் தானா. ஒண்ணு, இங்க வந்திருக்கிற எல்லாருமே இனிமே வர்ற தலைமுறை மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்திருக்கிறதா எனக்கு தோணுது. மற்ற கட்சி எல்லாம் பார்க்கும்போது நம்ம நல்லா இருக்கணும், ஓகே நம்ம சுயநலமா இருக்கணும், நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குதா, பணம் கிடைக்குதா, ஃபுட்டு கிடைக்குதா, இப்படி வர்ற மாதிரியும் இங்க வந்திருக்கிற எல்லாருமே இனிமே வர்ற தலைமுறைகள் நல்லா இருக்கணும், மரம் பறவைகள் இவங்க இயற்கை இல்லாமல் நம்மளால இருக்க முடியாதுங்கண்ணா. ஸோ அதை ஒன்று வந்து ரொம்ப மைனூட்டாக அண்ணாவோட விஷயத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன், சீமா அண்ணா விஷயத்தில். ஸோ இப்போ இது மட்டும் இல்லாமல் 234 தொகுதியில் பெண்களுக்கும் சரிசமமாக 117 ஒதுக்குனது இன்னும் கொஞ்சம் எனக்கு ஆர்வமாயிருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முழுக்க சீமா அண்ணா வந்தா உண்மையிலேயே வந்து எதிர்காலம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நன்றி. என்னோட பேர் வந்து ஆர் செல்வமணி. நான் வந்து திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வரேன். நம்ம இந்த தம்பி சொன்ன மாதிரி தான், நம்ம மண்ணையும் நம்ம இனத்தையும் காக்கணும். நான் ஒரு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். ஆனால் அவங்க சொல்கிறாங்க சில பேர் நம்மளோட இனத்தை பற்றி தப்பாக பேசுகிற, நம்மளோட இனத்தை பற்றிலாம் அவர் தப்பாக பேசலை. அவர் சொல்கிறது ஒரே ஒரு கருத்து தான், நம்ம எந்த இனத்தா இருந்தாலும் தமிழர் தான் தமிழ்நாட்டை நாடணும். அந்த கருத்தை வந்து அவர் முன்வைக்கிறாரு. இப்போ வந்து அவர் சொல்கிற மாதிரி நாயுடு சமூகம் தான் இருக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. நான் நாயுடு சமூகத்தாக இருந்தாலும் நான் ஒரு தமிழன், புரியுதுங்களா? என் இனம் வந்து வேற இருந்தாலும் நான் ஒரு தமிழன். நான் பிறந்தது இங்கே தான். நான் ஒரு தமிழனா தான் நான் இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கனே தவிர நான் ஒரு வேறு இனத்தான் கிடையாது. தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும். 234 தொகுதியிலும் நம்ம நல்ல வேட்பாளர்கள். இந்த திமுகவுக்கும் அதிமுகவும் இந்த மாநாட்டை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கூட்டத்தை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து கோட்பாடு உள்ள தொண்டர்கள், கொள்கை ரீதியான தொண்டர்களை தவிர தற்கூரி தொண்டர்கள் கிடையாது, புரியுதுங்களா? எல்லாம் சொல்லுவாங்க,
இப்போ ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாரு விஜயன் என்ன சொல்கிறாரு, என்னைய மாதிரி நீங்கள் தனிச்சு நின்று பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. தனிச்சு நின்று 1% வாங்கியிருக்கானு, உங்களுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் 8% வாங்கிட்டு போயிட்டார் போன நாடாளுமன்ற தொகுதிக்கு. அது தெரியாமல் நீங்கள் வந்து எங்களை மாதிரி தனிச்சு சும்மா ஸ்கிரிப்ட் பேப்பரில் வந்து படிக்கக்கூடாது. இந்த தம்பி மாதிரி நின்று பேசணும். சும்மா A4 ஷீட்டில் உட்கார வச்சு எழுதி இந்த இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு ஸ்கிரிப்ட் பேப்பரில் யாரும் படிக்கக்கூடாது சரிங்களா. நம்மளோட இனம் எத்தனையோ கன்னியாகுமரிலாம் எத்தனையோ மலைகளை அழிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் நத்தம் செடி என் தொகுதி வந்து நத்தம் பக்கத்தில் நத்தம் தொகுதியெல்லாம் எத்தனையோ மலையெல்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம கண்டுக்கிறது இல்லை. சும்மா வந்தார், அவர் டான்ஸ் ஆடினாரு, அவர் திரையில் நடித்தார், நம்ம அவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறது போடக்கூடாது. அவங்க என்ன கருத்து சொல்ல வராங்க, நான் எனக்காண்டி அவர் போராட கிடையாது, என் பிள்ளைகளுக்காண்டி இன்னும் 100 வருஷம் வர சந்ததிகளுக்காண்டி அவர் போராடிக்கிட்டு இருக்காரு சரிங்களா. சும்மா அவரை போட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவர் பெட்டி வாங்கினாரு பெட்டி வாங்கினாரு பெட்டி வாங்கினாரு. பெட்டி வாங்குறவங்க பார்த்த மாதிரி தான் இவங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். பெட்டி வாங்கினா எதுக்குடா அவர் அவங்க பின்னாடி போகாமல் அவர் தனிச்சு நிற்கிறாரு. என்னோட கேள்வி அதுதான். இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி வந்து அவர் தான் தமிழ்நாட்டுக்காக ஒரே தலைவன், மகத்தான தலைவர் அவர் தான். நன்றி, வணக்கம். வந்தாரப்புறம் வாழ வைக்கும் தமிழ்நாடு. எல்லா உயிருக்கும் தான், எல்லா மனிதர்களுக்கும் தான். நம்மளை மாதிரி தமிழை மாதிரி ஒரு ஈவரக்கமானவே எந்த ஒரு மாநிலத்துலேயும் இல்லை. நம்ம நல்லா ஈவரக்கம் பண்ணி இந்த தமிழ் மண்ணில் எல்லா மக்களும் வாழ்கிறாங்க. எல்லா மக்களையும் தாயா பிள்ளையா நாங்கள் வச்சு தான் இருக்கோம். யாரும் எந்த ஒரு மத வேற இல்லை, எந்த ஒரு ஜாதி இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு கிடையாது. நாம் தமிழருக்கு கிடையாது. எல்லா ஜாதியும் ஒன்றா ஆக்கிட்டோம், நாம் தமிழர் ஆக்கிட்டோம். எங்கள் வேட்பாளர் பூரா இன்னும் கொஞ்ச நாளில் பார்ப்பீங்க, எல்லா சௌராஷ்டிராலேருந்து வந்துட்டாங்க. எங்கள் தொகுதியெலாம் இப்போ சௌராஷ்டிரா வேட்பாளர், மதுரை தெற்கு தொகுதி. இதுக்கு மேலே என்ன அவங்க சொன்னவங்க பெரிய முட்டாள். மத வாரியம் தமிழ் தேசியம் கொண்டு போகிறாங்க. தமிழ் தேசியம் தமிழ்நாடு என் நாடு, நான் தான். இது ஒன்றும் தப்பு இல்லையே. உங்கள் வீட்டில் ஒரு பையன் பிறந்தானா அவன் தான் பிள்ளை உங்களுக்கு. அவன் வந்து எங்கள் அப்பேண்டா அப்படின்னு சொல்லுவானா, இல்லை பக்கத்து வீட்டுக்கார போய் சொல்லுவானா. மக்கள் கண்டிப்பாக அந்த மாற்றம் வந்துடும். ரொம்ப கிட்டத்தில் போயிட்டோம், மாற்றத்தை உருவாக்கிடுவோம். எங்கள் அண்ணன் சீமான் உருவாக்கிடுவார். அறந்தம்பி நேர்களுக்கு வணக்கம். நான் வந்து இயக்குனர் அக்னி ஆதவன், நாம் தமிழரில் நீண்ட நாளாக பயணிச்சுட்டு வரேன். இதில் என்னென்னா, எல்லார்கிட்டையும் ஒரு பெரிய ஒரு சந்தேகம், ஐயப்பாடு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, அவர் சீமானனை வந்து தன் கருத்தை அடிக்கடி முரண்படுறாரு. முன்னாடி ஒன்று சொல்கிறார், பின்னாடி ஒன்று சொல்கிறாரு. எல்லாம் தொடர்ந்து அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் பார்க்குற ஊடகங்களுக்கு இந்த பதிவை நான் பதிவிட்டுட்டே வரேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரோட நான் பயணிக்கிற விஷயம் இது வரைக்கும் அவர் முரண்படாத ஒரு கருத்து என்னென்னா, நாம் தமிழர் அப்படின்னு தமிழ் தேசியன்ற ஒரே இதில் தனித்துவமாக நின்று அவர் முரண்படாமல் நிற்கிறார். இந்த முரண்பாடை பற்றி பேசக்கூடியவங்க எப்போதுமே ஒரே முரணில் எல்லாம் கட்சியை விட்டு கட்சி தாக்குறாங்க, கொள்கை விட்டு கொள்கை தாக்குறாங்க. அவங்கெல்லாம் அப்படி தாவிட்டு இவர் வந்து இவரோட கருத்துக்கள் மாறி மாறி சொல்கிறாரு. இவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னும் நிலைப்பாடாக ஒரே நிலையில் ஆணி அடித்த மாதிரி ஒரே புள்ளியில் நிற்கக்கூடிய நாம் தமிழர் என்ற ஒரே இதில் தமிழ் தேசியத்தை உருவாக்கி எல்லார் மனசுலையும் ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கியிருக்காரு. நம்மளாம் வந்து இந்த மக்கள்கிட்ட இன்றைக்கி இதெல்லாம் புரட்சி வரும்னு நினைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீயை பற்ற வச்சார். அக்னி குஞ்சொன்று கண்டது அது அங்கே ஒரு காட்டில் கொண்டிட வைத்தன்ற மாதிரி தீயை பற்ற வைத்திருக்காரு. அந்த தீ கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது. தமிழகம் எங்கும் பரவி மிகப்பெரிய, இதுவே உங்களுக்கு பெரிய தெரியும் இது எவ்வளோ பெரிய பரவல், தீ பரவல்னு. இந்த தீ அதாவது அநீதி அழித்து ஒரு வெற்றியை நாட்டும், ஒரு நல்லது நடக்கும்ன்ற நம்புகிறேன். அந்த நம்பிக்கையில் தான் நான் இங்கே வந்திருக்கேன். சுற்றுச்சூழல் பாசரே வேற கட்சிக்காரன் வச்சிருக்கிறது அது வந்து சுற்றுச்சூழல் அணி சனி. ஆனால் இங்கே இருக்கிறது உண்மையான சுற்றுச்சூழல் பாசறை. ஈ அடித்தான் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களை பார்த்து தான் அவங்க வந்து சுற்றுச்சூழல் அணியை ஆரம்பித்தாங்க. புதுசாக வர கட்சிகள் எல்லாமே சுற்றுச்சூழல்களை வார்த்தை என்னென்னு அண்ணன் சீமான் மூலமாக தான் தெரிய வந்தது. இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உலகத்தில் யாரும் செய்யாத ஒன்று. இது வந்து நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் செய்கிறோம். இங்கே பாருங்கள், குடிநீர் வந்து மாநில சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக வந்து நேரடியாக மக்களுக்கு வந்து பிடிச்சி நேரடியாக கொண்டு மக்கள்கிட்ட மக்கள் இருக்கிற இடத்துல தண்ணியை கொடுக்குறாங்க. இதுதான் சிறப்பு. அதேமாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி பாட்டில் இங்கே வந்து அலோடு கிடையாது, அனுமதி கிடையாது. அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து எஸ்எஸ் இந்த சில்வருடைய வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறோம். இதோ வச்சுருக்கோம் பாருங்கள். அங்கேருந்து எடுத்து வந்து மக்களுக்கு பிடிச்சிட்டு வந்தால் மக்களுடைய இருக்குக்கு நேரடியாக போகுது. எந்த கட்சிக்காரனும் செய்ய மாட்டோம். இனிமேல் செஞ்சால் எங்களை பார்த்து காப்பி அடித்து தான் செய்யணும். வரவங்க இந்த பிஸ்கட்டு பேப்பரு, இந்த ஸ்நாக்ஸ் பேப்பர் எதாவது கீழே போடுவாங்க. அதை போடக்கூடாது, அங்கங்கே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பாருங்கள் சாக்கு வச்சுருக்கோம். அதில் எழுதி வச்சுருக்கோம், குப்பை இதில் போடுங்கன்னு. அதில் போட்டுருவாங்க. சுத்தமாக இந்த நீங்கள் சொல்கிறது தான் மாநாடு சுற்றுச்சூழலுடைய பங்கு ரொம்ப அபரித்தனமாக இருக்குதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து எப்படி கூட்டங்கள் நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய கட்சிகள் இருக்காங்க. அந்த மாதிரி கட்சி இல்லாமல் இந்த கட்சி வந்து நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து மக்களுக்கான ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு கட்சியாக நம்ம இப்போ இருக்கோம். அது எதுக்காகனா,
ஒரு சில அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக இப்போ திரைப்படத்தில் நடிக்கிறவங்க எல்லாம் வந்து எப்படி நடத்தக்கூடாதுங்கிற மாநாட்டை வந்து நம்மளுக்கு ஒரு கண் முன்னாடி காட்டிட்டு போயிருக்கிறாங்க. இந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாடு 2,00,000 இருக்கைகள் மட்டும் போட்டிருக்கோம் நாம் தமிழர் கட்சியில். அந்த 2,00,000 பேர் இருக்கைகள் முழுவதும் நிறைஞ்சு, அப்போ ரெண்டாவது தன்னெழுச்சியாக வந்துருக்க அந்த மக்களுக்கும் இந்த ஒரு மாநாடு ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோட இருக்குமாறு எங்கள் அண்ணன் சீமான் வந்தும் எங்களுக்கு தெரிவிச்சிருக்காரு எப்படி பாதுகாப்போடு இருக்கணும்னு. ரெண்டாவது அந்த பாதுகாப்புக்கு வழிநடத்தி எங்கள் அண்ணன் பூமிநாதன் அண்ணனும் திருமானனும் எங்களுக்கு எப்படி இதில் வழிநடத்தி எப்படி நீங்கள் செயல்படணுங்கிறதுக்காக எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதுபடி நாங்கள் எங்கள் மக்களையும் பாதுகாத்து அவங்களோட தேவை தண்ணீர், குப்பை எந்த இடத்துல போடணும், அந்த அத்தியாவசிய உபயோகங்களுக்காக எப்படி செல்லணுங்கிறதுக்கான வழிகாட்டியும் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதை நாங்கள் அதுபடி பின்பற்றிட்டு இருக்கோம். மக்களும் அதே மாதிரி இந்த வீடியோ மூலியமாக பார்க்குறவங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி நல்ல ஊடகங்களுக்கும் ஆதரவு தெரிவித்து இவங்களை பின்தொடர்ந்து நல்ல செய்திகளை பரப்புங்க. என் பேர் வந்து மு குருபிரசாத். நான் கோவை மாவட்டத்திலேருந்து வரேன். பாதுகாப்பு படை பாசறையில் நான் துணை மாநில செயலராக இருக்கேன். நன்றி. இதில் வந்து இஸ்லாமியர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த நோன்பு நேரம் இப்போ அவங்க நோன்பு திறக்கிறதுக்கும் ஒரு பகுதி ஒதுக்கியாச்சு. நோன்பு திறந்துட்டு அதை தொடர்ச்சி அவங்க வந்து தொழுகை நடத்துவாங்க, அதுக்கும் இருக்குது. அதேமாரி இந்த பாலூட்டும் தாய்மார்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு தனியாக அறவு இருக்குது. அப்புறம் குருதி கொடை தனியாக இருக்குது, மருத்துவ முகாம் தனியாக இருக்குது. இதை விட இன்னும் சொல்ல போனால் இந்த அந்தந்த தொகுதிக்கு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க, குழப்பம் இல்லாமல் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே வர வழியும் வெளியே போகிற வழியும் எந்த சிக்கலும் இருக்காது. நீங்கள் மற்ற கட்சி மாதிரியே ரோட்டை அடைச்சிக்கிறது, ஜாம் பண்ணுறது அது ஒரு பெருமையாங்க. மற்ற கட்சிக்காரெல்லாம் பெருமையாக நினைப்பான். நாங்கள் பார்த்தீங்களா, நாங்கள் 5 மணி நேரம் ஆச்சு ரோட்டை தாண்டி. ஏன்னா அது பொதுமக்கள்கிட்ட கெட்ட பேரை உண்டாக்கும். அதே போல் இங்கே இருக்கிற வர உறவுகள் பார்த்தீங்கன்னா அப்புறம் எத்தனை உறவுகள், வயசானவங்க பெரியவங்க எல்லாம் வராங்க. யாரும் மரத்து மேலே ஏறல, யாரும் இறங்கலை. இங்கே இந்த பேரிகார்டை பிடிச்சி தாண்டி போகல, அங்கே சேரை தூக்கி போட்டு உடைக்கல, சாரக்கு அடிக்கலை, விசில் அடிக்கலை, ஒன்றுமே இல்லை. திருப்தியாக மக்கள் அவன் திருவிழா, மக்களின் மாற்றத்துக்கான திருவிழா, அவன் சொந்த திருவிழா. எப்படின்னா இந்த மன்னனுடைய இந்த மக்களுடைய வழியை தாங்கினவங்க தான் நாங்கள். அப்போ இந்த எங்கள் திருவிழா தான் இது. இந்த திருவிழா பார்த்திங்கன்னா அகில உலகமே பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்படணும். இந்த நாள் ஆலம்பட்டி புது திருச்சி, இந்த 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 பேரை, இந்த தினத்தை வந்து உலக வரலாற்றில் யாரும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. இதே போல் இன்னொரு நாங்களும் தான் ஆரம்பிப்போம், நாங்களும் தான் மாநாடு போடுவோம் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனால் இனிமே போட்டால் அது வந்து நாம் தமிழர் கட்சியை பார்த்து ஈயடிச்சு காப்பி பண்ணுற வேலை தான். அப்படியே பண்ணினாலும் இந்த அளவுக்கு எந்த கொம்பனாலும் நேர்த்தியாக பண்ண முடியாது. இந்த நேரத்தில் எங்கள் அண்ணனுக்கு, தமிழகத்தின் வைரோல அண்ணன் சீமானுக்கு நன்றியாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். மாநாடு வெற்றி. என்னுடைய பேர் விஜயபாலன். எனக்கு வந்து திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி. ஆனால் சேலத்துலேருந்து நான் வரேன். நான் கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 7ஆம் வகுப்புலேருந்து நான் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, தலைவருடைய அந்த ஒரு ஒருங்கிணைப்பாகட்டும், அவருடைய அந்த மனப்பக்குவமாகட்டும், அதை சார்ந்தே அவருடைய சாயலை போல ஒரு மனப்பக்குவமும் ஒரு ஒருங்கிணைப்பும் ஒரு வழிநடத்துதலும் நான் அண்ணன் சீமான்கிட்ட இருக்குன்றதை நான் விசுவாசிக்கிறேன். காரணம் என்னென்னா, ஒரு கூட்டமாகட்டும், ஒரு சபையாகட்டும், ஒரு இடத்துல நடத்தணும் அப்படின்னா அதுக்குரிய அந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது இருக்கணும். அண்ணன் அதனால தான் எனக்கு தெரிஞ்ச என்னமோ தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறத முன் வச்சிருக்காரு அவர் பேருக்கு மேலே அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் இந்த திடலை சுற்றியும் பார்த்தா தெரியும். நாங்கள் நிறையா இதுக்கு முன்னாடி காணொளிகளில் பார்த்ததுலேயே கிட்டத்தட்ட 540 தமிழ் தலைவர்களை இந்த திடலை சுற்றியும் முன்னிறுத்தியிருக்காங்க. வேற எந்த ஒரு டிஎம்கே போல ஏடிஎம்கே போல வந்து தன்னுடைய எம்எல்ஏ எம்பி அவங்கள யாரையும் இந்த இடத்துல வந்து முன்னிறுத்தி இந்த திடலை வந்து அமைக்கப்படலை. முன்னோர்களுடைய அந்த அவங்க வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி இந்த இடத்துல மாண்டு போயிருக்காங்க. அதனுடைய ஒரு விளைவா இன இறைச்சிக்காக இந்த திடல் அமைக்கப்படுதுங்கிறத ஒரு நொடி பொழுதுலையோ ஒரு பகுதியிலையோ எந்த இடத்துலையும் ஒரு மாற்றமே இல்லாமல் கரெக்டான ஒரு போர்வையில் அந்த இன மான உணர்வோடு நிற்கிறது வந்து அண்ணனுடைய தம்பிகள் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இருக்கிறதுல தலைவர் வந்து அவ்வளோ பெரிய படையை கட்டி எழுப்பி இத்தனை ஆண்டுகள் படை அவங்களுக்கு எதிராக, இலங்கைக்கு எதிராக எத்தனையோ நாடுகளுக்கு எதிராக படை எடுத்து செஞ்சுருந்தாலும் அதன் பிறகு அந்த எதிர்ப்பே பயங்கரமாக இருந்தது. அதன் பிறகு தலைவருடைய கொள்கைகளை தலைவரை முன்வைத்து இந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய படையை தட்டி எழுப்பி இந்த இடத்துல இன்றைக்கும் நீங்கள் விஜய் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு எவ்வளோ பிரித்தாலும் அந்த பிரிவினைகளுக்குள்ளேயே தமிழ்காண்டி
நாம் தமிழருக்காண்டி ஓட்டு செலுத்துகிற எத்தனையோ மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்கங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அங்கே இருக்க எம்எல்ஏ எம்பிஸ்க்கே வந்து இங்கே எந்த அளவுக்கு வந்து போகுது அப்படிங்கிறது தெரியும். ஒரு அண்ணன் சொன்ன ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, மாணவர்கள் முக்கியமாக அரசியல் பேசணும் அப்படிங்கிறத அண்ணன் மிக பெருமையா இடத்துல எல்லா இடத்துலையுமே முன் வச்சிருந்தாரு. அது காரணம் என்னன்னா, இப்போ நான் சட்டக்கல்லூரியில் படிக்கிறேன். சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது அங்கவே வந்து எனக்கு அரசியல் மறுக்கப்படுது. நான் அரசியல் அமைப்பு படிக்கிறேன், எல்லாமே படிக்கிறேன். அந்த படிக்கிற இடத்துல எனக்கான அரசியல் பேசுவதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது. முதல்ல நான் அண்ணனுடைய பேச்சை கேட்டு தான் மாணவர்கள் இடத்துல அரசியல் கொண்டு வரணும் முக்கியமா அப்படிங்கிறத என் மனதில் தோணுச்சு. இந்த 234 தொகுதி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டன்றதை தாண்டி நான் இதை என்னவா நினைக்கிறேன்னா, அந்த காலத்தில் தலைவர் படைகளை தட்டி எழுப்பி தன்னுடைய தளபதிகளை முன்னிறுத்தி எந்த அளவுக்கு அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுடைய இன எழுச்சியை காட்டினாரோ, அதே போல அண்ணனும் இந்த 234 தொகுதியிலையும் குறிப்பாக அநேக வாலிப பிள்ளைகள், அதுலேயும் தற்காலிகமாக ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாய் குழந்தை பிறந்த அக்காங்க, இப்போ 3-5 மாதத்துல இருக்கிற குழந்தை தன்னுடைய வயிற்றுல சுமந்துக்கிட்ட இருக்கிறவங்க கூட இந்த மேடையில் வேட்பாளராக வந்து நிற்கிறாங்க. அப்படிங்கும்போது அது அண்ணனால மட்டும்தான் அப்படி இருக்கவங்கள கட்டி எழுப்ப முடியும். அந்த இன எழுச்சியை கட்டி எழுப்புறதுனால வருங்காலத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது எவ்வளவோ நம்ம வேதம் படிச்சிருப்போம். கிட்டத்தட்ட 3 வேதங்கள் இருக்குது. அந்த 3 வேதத்துலேயும் சொல்லப்பட்டதை நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறத நடைமுறைக்கு காட்டி நடைமுறைக்கு நமக்கு முன்பாக வெளிச்சம் போட்டு அண்ணன் நிறைய இடத்துல காட்டிகிட்டு இருக்காரு. அது வந்து வருகிற காலங்களில் அந்த வேதத்தில் இருக்கிறத தாண்டி அண்ணனுடைய சொன்ன காரியங்கள், அண்ணன் சொல்லிக்கிட்டே இருக்க காரியங்கள், கற்றுக் கொடுத்து கொண்டிருக்க காரியங்கள் வருங்காலங்களில் அது நடக்கும். அது நடக்கும் பொழுது வேறு வழியே கிடையாது. நாம் தமிழர் அப்படின்ற பிள்ளைங்களை தேடி கண்டிப்பான நிலைமையில வந்தே தீர்வாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பெரிய நம்பிக்கைன்றதை தாண்டி அதுதான் ஒரு உறுதியான கொள்கை வெல்லுதலாக நான் நினைக்கிறேன். இந்த மாநாடுங்கிறது வந்து இவ்வளோ செலவு செய்து இத்தனை பேர்த்தோட உழைப்புல இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அதற்கான பிரதிபலனை வந்து தேர்தல் களங்களில் கண்டிப்பான முறையில் நாம் தமிழர் கட்சி சார்பாக பார்ப்போம்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். என் பேர் தாய்மான் சஞ்சய். நான் வந்து கர்நாடகா பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் அண்ணனை பார்க்குறதுக்கு, இந்த மாநாட்டில் பங்கேற்றதுக்கு. எனக்கு நாம் தமிழர் கட்சி பிடிச்சதே அண்ணனோட பேச்சு முதல்ல. ஏன்னா ஒரு நல்ல பேச்சாளராக இருந்தால் தான் அந்த செய்தி வந்து மக்கள் மனசில் கொண்டு சேர்க்க முடியும். அதுவும் அவங்க சொல்கிறது வந்து கல்வி, தரமான கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், சம்பளத்துக்கேற்ற வாழ்வு, அந்த மாதிரி அவங்க அந்த கருத்து சொல்கிறது வந்து இப்போ நான் வந்து காலேஜ் இப்போ தான் முடிச்சிருக்கேன். காலேஜ் முடிச்சுட்டு நானும் வேலை தேடுறதுனால அந்த பொசிஷனில் நானும் இருக்கனால எனக்கு அந்த அவங்க சொல்கிறது வந்து என்னால் நல்லா ரிலேட் பண்ண முடியுது. ஏன்னா அவங்க வந்து தமிழ் தேசியத்தை முன் வைக்கிறாங்க. எல்லாரும் திராவிடம்னு சொல்லும் போது அண்ணன் மட்டும் தமிழ் அப்படின்னு. தமிழ்நாட்டில் வாழ்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் நம்ம தான் முதலாளி அப்படின்னு நம்ம தான் இருக்கணும். அதுவும் எனக்கு அண்ணன்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பெருசாக இருக்கும் அப்படின்னு நிறையா சோஷியல் மீடியாலாம் நிறையா துரைமுருகன் அண்ணன் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. வந்து நேரில் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது உண்மையிலே எவ்வளோ பெருசாக செஞ்சுருக்காங்க. உண்மையிலே ரொம்ப உழைப்பு, மக்களோட உழைப்பு எல்லாம் இரவும் பகலுமா எல்லாம் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட எல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லான்னு ஒன்று செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் உட்கார்றதுக்கு கரெக்டாக இடம் இருக்கா, ஒரு ஆளுக்கும் தனித்தனியாக இடம் ஒதுக்கி வயசானவங்களுக்கு, சின்ன வயசாக ஆளுங்களுக்கு, வெளி மாநிலம் அவங்களுக்கு, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ப்ரையாரிட்டி கொடுத்து எல்லாருக்கும் தனித்தனி இடம் ஒதுக்கி, இது சோஷியல் மீடியா நியூஸ் ரிப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கும் தனி இடம் கொடுத்து, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கும் தனியாக இடம் கொடுத்து எல்லாருக்கும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இந்த மக்களுக்காக, மண்ணுக்காக நாம் தமிழர் கட்சி உழைக்குது அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளி மாநிலத்தில் இருக்கிற நான் இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப கற்றுக் கொடுத்தது வந்து அண்ணன் சீமான் பேச்சுனால தான். அதனால் எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த மாநாட்டில் பங்கேற்றதுக்கு உண்மையிலே கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி தலைவர் திரும்ப நம்மளுக்கு கிடைக்குமான்னாங்கிறது தெரியலை. அதனால் உண்மையிலே கொடுத்து வச்சுருக்கேன்.